السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், குறிப்பாக கல்வில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த கல்லூரியின் முதல்வர் ஹசரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய மாணவர்களே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சூன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாடும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு மதீனா மாநகர் சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை சியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நுபுவத் ரிசாலத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இறுதி நபித்துவம், காரணம், விளக்கம், ஒரு நுண்ணிய பார்வை என்ற தலையங்கத்தின் கீழ் சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய இத்தினம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான நினைவு தினமாக உலகெங்கிலும் நினைத்து கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய புனித பொருட்டையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இறுதி நபித்துவம், நிறைவு பெற்ற நபித்துவம் என்று நினைத்து பார்க்கிற அந்த நேரத்தில் நபிமார்களை அல்லாஹு தஆலா ஏன் உலகத்திற்கு அனுப்பினான்? ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவதற்குரிய காரணம் என்ன என்பதையும்
நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது இந்த உலகத்தில் மனித இனம் இல்லை. அதன் தொடர்ச்சியாக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தனித்தன்மைகளை பற்றி, வாழ்க்கை நெறிகளை பற்றி தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு நபியை அனுப்பி அல்லாஹுடைய தூதுத்துவத்தை அவர்கள் எடுத்துச் சொல்லி ஒரு நிறைவு கட்டம் வந்ததும் அடுத்த நபியை அல்லாஹு தஆலா தொடரச் செய்கிறான். அதற்கு அடுத்து இன்னும் சில நபிமார்களை அப்படியே தொடரச் செய்து 1,24,000 நபிமார்களை சுமாராக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். காலம் மாறுபட மக்கள் சீர்திருந்த வேண்டியது கட்டாயம் தானே. மற்றுள்ளவர்கள் சீர்திருத்துவத்தை விட நபிமார்கள் சீர்திருத்துவது சிறப்பாகத்தானே இருக்கும். ஏன் அந்த நபித்துவத்தை அல்லாஹ் நிறைவுபடுத்த வேண்டும்? ஏன் அந்த நபித்துவத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை அல்லாஹ் வைத்து இதோடு நபிமார்கள் வருவதனுடைய வாசலை நான் அடைத்து விட்டேன் என்று ஏன் அல்லாஹ் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தால் சீர்திருத்தம் சிறப்பாகத்தானே இருக்கும். ஏன் 1400 ஆண்டுகளாக நபிமார்களுடைய வருகையை அல்லாஹ் நிறைவுபடுத்தி வைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்கிற அந்த கட்டத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவையில்லை. உலகத்தை அல்லாஹ் படைத்தது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிப்பாட்டுக்காக வேண்டித்தான். நபிமார்களை அனுப்பியது அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதனுடைய அந்த நிறைவுக்காக வேண்டித்தான். உலகத்தினுடைய வஸ்துக்கள் படைப்புகள் அனைத்தும் படைக்கப்பட்டது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்படையாக வைத்துத்தான். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இனிமேல் நபிமார்களையோ ரசூல்மார்களையோ அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்று அல்லாஹ் நிறைவுபடுத்தினான். இறுதி நபித்துவம் என்று நாம் சிந்திக்கிற பொழுது அது நிறைவு நபித்துவமாகத்தான் இருக்கிறது. இறுதி என்று வருகிற பொழுது சில சமயங்களில் அந்த இறுதி நிறைவு பெறாமல் இருந்துவிடும். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை பற்றி, அவர்களுடைய நபித்தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே நாயகமே, உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பொருந்திக் கொண்டேன், பரிபூர்ணமாக்கிக் கொண்டேன், நிறைவாக்கிக் கொண்டேன் என்று நிறைவுபடுத்தி காட்டுகிறான். இறுதி நபித்துவம் நிறைவு நபித்துவமாக, நிறைவு பெறும் நபித்துவமாகத்தான் அது காட்சியளிக்கிறது. நிறைவு பெற்றதற்கு பின்னால் இனி ஒன்று வருகிறது என்றால் அந்த நிறைவு பரிபூர்ணமில்லை என்று வந்துவிடும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், கமாலையும் தமாமையும் அக்மல்து லக்கும் வ அத்மம்து அலைக்கும், கமாலையும் உண்டாக்கிவிட்டேன், தமாமையும் உண்டாக்கிவிட்டேன். கமாலும் தமாமும் வந்ததற்கு பின்னால் அது நிறைவாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நிறைவு என்று சொன்னதற்கு பின்னால் இனி ஒன்று புதிதாக வந்தால் அந்த நிறைவு என்பதின் பொருள் இல்லாமல் ஆகிவிடும். எனவே தான் அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய நுபுவத்தை நிறைவு பெற்ற நுபுவத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கண்மணி நாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியும், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு நான் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பினேன். எந்த ஆலமீன்கள்? ஆலமீன் என்ற இந்த சொற்றொடர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு புழங்கப்படுவதை போன்று அல்லாஹ் தனக்கு புழங்குகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது ரப்புல் ஆலமீன் என்கிறான். ஆலமீன்களுக்கு ரப்பு. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த